பாருங்க இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாருங்க இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஹெச்சிசிஎஃப் வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. குரூப் 4ல இது மாதிரி மாடல்ஸும் வரும். வாங்க சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஹெச்சிசிஎஃப் வேல்யூ தான் கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. ஏ பவர் எம் பிளஸ் 1 எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 1 எழுதலாமா? இந்த ஃபார்மேட்டில் நான் இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணுங்க. ஏ பவர் எம் பிளஸ் 2 எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 2ன்னு எழுதலாமா? அதே போல் ஏ பவர் எம் பிளஸ் 3 எப்படி எழுதலாம்? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் 3. வந்து ஹெச்சிசிஎஃப் வேல்யூ தானே கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேம் இதில் பவர் வந்து குறைஞ்சது பாருங்கள். எல்லாத்துலேயுமே ஏ பவர் எம் இருக்குது. அதனால் ஏ பவர் எம் எழுதிக்கலாம். ஏ பவர் எம் இன்ட்டு இங்கே பாருங்கள் அடுத்தது எழுதும்போது ஏ பவர் 1 ஏ பவர் 2 ஏ பவர் 3 இருக்குது. எது பொது? மூணுலேயும் பொதுவானது இருக்குது. ஓகே, அதில் மிக குறைந்த பவர் தானே எழுதுவோம். ஹெச்சிசிஎஃப்னா மிக குறைந்த பவர் என்ன? ஏ பவர் 1.